சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், ஆமென், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதற்காக சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், ஆமென், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். கரங்களை தட்டி துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதாலே எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். துன்பங்கள் வந்தாலும், ஆமென், நஷ்டங்கள் வந்தாலும், சொல்லுவோமா? துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லா கரங்களை தட்டி சகோதரர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல உற்சாகத்தோடு என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்ம அழைத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஆமென். என்னதான் நேர்ந்தாலும், ஆமென், சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க.
இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், நம் முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், நம் உதடுகள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபை முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபை முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், நம் முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், நம் முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. கைகளை தட்டி காலவேளை எந்த கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து விட்டு கர்த்தரை ஆராதிப்போம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்தா இருக்கும். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் மாடுகள் நாம். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் மாடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே. சொல்லுங்க, கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், நம் முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், நம் முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளே பறித்துள்ள தேவன். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் இயேசு மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார் நம்மை. உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், நம் முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், நம் முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து,
என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. கைதட்டி யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். இந்த அக்டோபர் மாதத்துல முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அறிக்கை பண்ணி பாடுங்க. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா போகும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மலையை போல பிரச்சனை வந்தா நீங்க என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசணும். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்யணும். பாருங்க, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு இருக்கும்போது நீங்க கை கட்டிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா தீங்கு உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீங்கையும் நான் என்ன பண்றேன்? மேற்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே எல்லா தீங்கையும் நான் மேற்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. மலையை பார்த்து மலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுலாம் சொல்லல. மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது போய் எங்க போயிடுமா? சமுத்திரத்தில் போய் விழுந்துருமா? ஹல்லேலூயா. அந்த விசுவாச வரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக. நல்ல கைத்தட்டி. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை. பாடுங்க. இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவர், பெயர் சொல்லி அழைத்த தேவர் என்னை மகிமைப்படுத்திடுவார், என்னை மகிமைப்படுத்திடுவார். அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவர், பெயர் சொல்லி அழைத்த தேவர் என்னை மகிமைப்படுத்திடுவார். உங்களை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது.
பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. பாடுங்க. வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. வியாதிகள் வருவதில்லை, பாடுங்க. வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாகப்பா. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேல் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேல் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று ஒரே ஒரு பாடலை பாட போறோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கினார் எலியாவின் நாட்களிலே. ஏசாயா நாட்களில் அவர் ஜீவ தண்ணீராக தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல எத்தனை பேர் நீங்கள் தாகத்தோடு வந்தீங்களோ, கர்த்தர் உங்களை நிரப்ப, என்னை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். கணுக்கால் அளவு போதாதையா. பாருங்க, ஒரு கடற்கரைக்கு போகும்போது கடற்கரை ஓரத்தில் நிற்கலாம். கணுக்கால், வேதத்தில் சொல்ல 1000 முழம் உள்ளே போனாங்க, அப்போ தான் கணுக்கால் வந்துச்சு. அப்புறம் 1000 முழம் போனாங்க, முழங்கால் அளவு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1000 முழம் போனாங்க, இடுப்பளவு வந்துச்சு. அதுக்கப்புறமா 1000 முழம் போனாங்க, நீந்தி நீந்தி மூழ்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆழத்துக்கு போங்க. சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து, கொஞ்சம் ஆழத்துக்கு போங்க. கடற்கரையிலே நிற்காதீங்க பிரதர். கடற்கரையில் நின்றுட்டு ஆராதனையை முடிச்சுட்டு போயிடாதீங்க. ஆழத்தில் போட்டால் தான் மீன் கிடைக்கும். ஆழத்தில் போனால் தான் என்ன கிடைக்கும்? 153 மீன் கிடைச்சி வலை கிளியத்தக்கதாக மீனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தம்பி தங்கச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா கடற்கரை ஓரமாய் நடப்பதல்ல. 4000 முழம் உள்ள போனாதான் நீ நீந்தி நீந்தி மூழ்க முடியும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, நல்ல உற்சாகமா, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்ல போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி, நல்ல கைகளை தட்டி. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றணும்னா ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதுகிறே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே,
வற்றாத நதியாக வாரும். ஒரு முறை கூட ஜீவ தண்ணீரே. ஓ ஹalleluya. ஒரு முறை கூட ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத வருமையா போதகரே வருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா. கண்களை மூடி கையை தட்டி கண்களை மூடுங்க எல்லாருமாக. நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வறுமையா போதகரே கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா. பாடுங்க போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி எஸ் லோர்ட் மிதந்து 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 மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. ஓ பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக ஆவியானவரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. Yes, Lord. வறுமையா போதகரே வறுமையா வாங்கப்பா உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படட்டும் உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்ட ஓடி ஓடி வலை வீசலோ கோடி கோடி மீனவர் கூட்ட ஓடி ஓடி வலை வீசலோ பாடி பாடி மீன்
பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே. Yes, Lord. ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. வாரும் போதகரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இயேசுவின் நாமம். ஓ ராபா லாபா காபா ராபா லா. கரங்களை தட்டி சின்ன பிள்ளைங்க கூட நல்ல வாயை திறந்து இயேசுவே என்னை நிரப்பும், ஆண்டவராக இயேசுவே என்னை நிரப்பும். கேளுங்க, வாயை திறந்து இந்த பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஓ ராபா லாபா ராபா பாபா ராகா தலா தானா. நல்ல கரங்களை தட்டி விடுதலை, விடுதலை, விடுதலை. ஓ ராபா லாகா. ஹalleluya. தெய்வீக ஞானம் வருவதாக, தெய்வீக ஞானம் வருவதாக, தெய்வீக பரிசுத்தம் உண்டாவதாக, சர்வாங்க சுகம் உண்டாவதாக, சர்வாங்க விடுதலை, சர்வாங்க சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே, குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, வறுமைகள் நீங்குவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமம், உயிர் தெழுந்த இயேசுவின் நாமம், தூக்கி விடுகிற இயேசுவின் நாமம், பலப்படுத்துகிற இயேசுவின் நாமம். ஓ ரபா லா கா கா பா. இயேசுவின் நாமம் நம்மை மேற்கொள்ள ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் நாமம். கணுக்கால் அளவு போதாதையா, உலங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, ஓ மிதந்து மிதந்து மகிழணுமே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால். Yes Lord. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல 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 வாய்களை திறந்து உங்க வாழ்க்கையில உங்களுடைய தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீராக ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாடுங்க வாய்களை திறந்து,
சிறு பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. வாய்களை விரிவாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்தி அல்லேலூயா ஓசன்னா யா ஓசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும். Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா ஓரா பஹரலலல அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Hallelujah. உம்மை துதிக்கிற ராஜா. துதிக்கிறோம். என்றும் 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 மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அப்பா. இந்த ஸ்தோத்திரம். ஆராதனையில் எங்களோடு நீங்க கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் Praise அப்பா. you, ஆராதனை Jesus. வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றிகளை Praise எடுக்கிறோம் you, அப்பா. Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி பாடுவதற்கும் Yes, துதிப்பதற்கும் Lord. ஆண்டவரே உம்மை கர்த்தாவே ஆராதிப்பதற்கும் எங்களுக்கு இன்னைக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே Yes, ஒவ்வொரு திருச்சபையிலும் அப்பா நீர் அபரிதமாய் நீர் எழுந்தள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி வந்த பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரே சபையில நடக்கிற ஆராதனைகள் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த நாளில் நாங்கள் எடுக்க போற பந்திக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்போமா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே 9 மாதங்கள் கடந்தப்பா இந்த 10வது மாதத்துக்குள்ள நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா
ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. நீர் எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலைக்கு போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திங்கட்கிழமையிலிருந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. இந்த நாளை கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் செலவிடத்தக்க இந்த நாளை நாங்கள் வீணாக்காதபடிக்கப்பா நீரே எங்களோட கூட இருந்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. 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 சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கவும். 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் சிங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்திருக்கிறோம். வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. எனக்குன்னா யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன். செவி கொடுக்கிறவன்னா ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் தேதி வந்தா உங்களுக்கு தெரியும், கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிறவனா நீ இருந்தீனா, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தீனா, நீ விக்கனமின்றி வாசம் பண்ணுவாய். உன் குடும்பம் விக்கனம் என்றால் வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆபத்து எங்க போனாலும் ஆபத்து தான். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த 2 வாரமாக உலகத்தின் முடிவும் ஆண்டுடைய வருகைக்கும் உண்டான அடையாளங்கள், அந்த காரியங்களை நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். அடுத்த வாரமும் தொடர்ச்சியாக அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர், இது மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறதுனால கர்த்தரை நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக ஆவியானவர் தேவன் செய்த முதலாவது அற்புதம், ஆண்டவராக இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் யோவான் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். John chapter 2 verse 1 to 11. மிக வேகமாக இந்த வசனங்களை தியானித்து நாம் பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் விசேஷமாக இந்த ஜீவ வார்த்தை பைபிள் குவிஸில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நான் அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்கரேஜ் பண்ணுகிறேன். ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட், அந்த வார்த்தை, அந்த எக்ஸாம்க்கே ஒரு அதிகமான வல்லமை இருக்குது. நீங்கள் படித்த மத்தேயு, ஆண்டவராக இயேசுவின் பிறப்பு, ஆண்டவராக இயேசுவின் வளர்ப்பு, ஆண்டவர் செய்த
மலை பிரசங்கம், அற்புதங்கள், உவமைகள், ஆண்டவருடைய முடிவின் ராஜ்யத்தின் முடிவின் காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்கல, உங்கள் வாழ்க்கைக்காக படிச்சிருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 50 ரூபாய்க்கு தான் அதோடைய எக்ஸாம் ஃபீஸு. ஆனால் அவங்க செய்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் எடுத்து ஆன்சர் பேப்பர், கொஸ்டின் பேப்பர், அதோடைய வே ஆஃப் மெத்தடு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சர்வ் இந்தியா என்கிற ஊழியம் கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுசும், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா தமிழ்நாடு முழுசும் உள்ள ஒரு ஐக்கியத்தில் நம்மளும் என்ன பண்ணுறோம், கலந்து கொள்ளுவது, ஒரு இன்டர் சர்ச் ஃபெலோஷிப், ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். சென்னை பட்டணத்தில் நம்ம சபை தான் டாப்பில் இருக்குது. ஹல்லேலூயா. 63, இதுக்கப்புறம் 48, 47, 25, 22 இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம சர்ச்சிலேருந்து எத்தனை பேர்? 63. ஆமாம், 64க்கு சிஸ்டருக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? நல்ல கை தட்டுங்கப்பா. ஆமாம், ஏன்னா அவங்க தான் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு யோ சரியான்னு எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப நல்லது, வசனத்தை படிக்க வைக்கிறதுல. அதனால் உங்களெல்லாம் படிக்க வச்சதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக 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 பிரயோஜனம். இந்த நாட்களில் மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். உண்மையாக என் லைஃப்லலாம் பிரச்சனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணுன்னா அந்த வசனம் இல்லைன்னா நான்லாம் என்றைக்கோ சோர்ந்து போயிருப்பேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறான்ற அந்த ஒரு தைரியம், எங்கள் அப்பா போனாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறான்ற அந்த ஒரு தைரியம் இருக்குது பாருங்கள், அது ஏசப்பா கொடுக்கறது தான். அந்த வசனம் தான் நம்மளை பலப்படுத்துது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை சேர்த்து வாசிங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு ஷார்ட் மெசேஜ் தான், 3 பாயிண்ட் தான். ஆனால் இதில் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே பிறந்து 30 வருடங்கள் மறைவாயிருந்தார். 12 வருடம் வரையும் அவருடைய வளர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் 18 வருஷங்கள் அதை குறித்து மறைக்கப்பட்டிருக்கிறது, பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆனால் 30வது வயதிலே ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்த முதல் அற்புதத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் lived for 33.5 years. 33.5 வருடம் தான் அவர் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு பூமியிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். அதிலே முதல் 12 வருடம் அவர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் 13வது வயதிலிருந்து 30வது வயது 29வது வயது வரைக்கும் அது எதையும் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு முதல் முறையாக அவர் ஊழியத்திற்கென்று அவர் போனாரோ இல்லையோ கல்யாண வீட்டுக்கு போனார். ஹல்லேலூயா. ஏசப்பா எங்க போனாரு? கல்யாண வீட்டுக்கு போனார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. பிசாசுக்கு குடும்பங்களை அழிப்பது தான் அவனுடைய வேலை. ஆனால் தேவன் குடும்பங்களை கட்டுகிற தேவன். இன்னைக்கு அநேக பாருங்க, குடும்பத்துடைய மேன்மையை அநேக ஆண்கள் புரியாததுனால குடும்பத்தை வாழ தெரியாமல் இருக்கிறார்கள். சில பெண்கள் வாழ தெரியாததுனால குடும்பத்தை அழித்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு குடும்பத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God loves family. God created family. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தார், ஏவாளை சிருஷ்டித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவர் முதலாவது எங்க போனார் தெரியுமா? ஃபாஸ்டிங் பிரேயர் போனாரா? இல்லை, கல்யாண வீட்டுக்கு தான் போனார். ஹல்லேலூயா. எத்தனையோ கல்யாணம் இருந்திருக்கும். கலிலேயா என்பது ஒரு ஒரு மாநிலம். யூதேயா, அதில் கலிலேயாவில் ஒரு ஊர். என்ன ஊர்? கானா ஊர். கானா ஊரில் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண வீட்டில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, அழைக்கப்பட்டார்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அழைத்தால்
அவர் நிச்சயமாக வருவார். ஹalleluya. Hallelujah. If you invite Jesus in your house, in your family, in your personal life, he will come and bless you. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அழைத்தால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அழைக்கப்பட்டால் அவர் நிச்சயமாக வருவார். ஹalleluya. Hallelujah. அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் வர முடியும். அதனால தான் அவர் ஆவியான தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. போன வாரத்தில், போன சனிக்கிழமையில் எங்களுக்கு ஒரு கல்யாண கார்டு வந்துச்சு. குன்றத்தூர் பகுதியில் பாஸ்டர், ரொம்ப நெருங்கிய பாஸ்டர். நேற்றுக்கு சாயந்தரம் தான் ஞாபகமே வந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிப்போச்சு. நேற்றுக்கு சாயந்தரம் தான், ஐயோ பாஸ்டர் ஐசக் வந்து கார்டு கொடுத்தாரே, போகலையே, இப்போ கோச்சிப்பாரே, எப்படியாவது அவர் வீட்டில் போய் அவரை சமாளிக்கணும். நாங்கள் இந்த அடுத்த வாரத்தில் நம்ம மறந்து போயிடுவோம். நம்ம அது வேணும்ன்ட்டே செய்யலை, மறந்துட்டோம். ஆனாலும் மனிதர்களுக்கு குறைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அழைத்தால் நிச்சயமாக வருவார். ஹalleluya. அன்புள்ள தேவன். ஏசப்பான்னு கூப்பிட்டா, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். அது கல்யாண வீட்டா இருந்தாலும் சரி, ஆபத்தா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு. நான் வந்து உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹalleluya. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த அக்டோபர் மாதத்தில் இன்வைட் ஜீசஸ் இன் எவ்ரி சிச்சுவேஷன் ஆஃப் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நீங்கள் அழைத்து கூப்பிடுங்கள். அவரை நீங்கள் அழையுங்கள், கூப்பிடுங்கள். போன வாரத்தில் நாங்கள் ஒரு நாள் பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஏற்காடு போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 11:30 மணி இருக்கும். நாங்கள் ராணிப்பேட்டெலாம் தாண்டி காஞ்சிபுரத்தில் நைட் 11:30க்கு வரோம். நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோம். பார்த்தா காரில் பெட்ரோல் காலியானதே கவனிக்கலை. லோ ஃபியூவல்னு டிங்குன்னு சவுண்டு வந்துச்சு. பார்த்தா பெட்ரோல் 0, எம்டி. பாருங்கள், ஒன்று தான். நாங்கள் ஃபேமிலியாக, ஏசப்பா இந்த சூழ்நிலையில் நாங்கள் வண்டி நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது ஏசப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, உங்களை தான் நாங்கள் அழைக்கிறோம் இந்த சூழ்நிலையில்னு. அப்படி 2 வார்த்தை சொல்லிட்டு பார்க்குறேன், அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் சிக்னல் படம் போட்டு 1000 மீட்டர்ஸில் என்ன இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு வருது. கொஞ்சம் தூரம் காரில் போகிறோம், 500 மீட்டர்ஸில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போனால் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. பெட்ரோல் போட்டோம். ஏசப்பா, எங்கள் குறைகளை மன்னிச்சு, எங்கள் கவன குறைவுகளை மன்னிச்சு, எங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்தீங்களே, உமக்கு சோத்திரம். பாருங்க, ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் கூட எந்த ஒரு ஆபத்துலையும் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் வந்து அந்த சூழ்நிலையை நமக்காக அவர் அமர்த்தி அடக்கி போட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இருந்த படகுல பெரிய புயல் வந்துச்சு. அவர் அங்கே இருந்ததுனால அந்த புயலை அப்படியே அடக்கி போட்டார். ஹல்லேலூயா. Hallelujah. The greatest need of man is Jesus. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்தால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியான தேவன் இந்த நாளில் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி, பம்மல்லேருந்து கூப்பிட்டாலும் வருவார், பொலிச்சலூர்லேருந்து கூப்பிட்டாலும் வருவார், அவர் கள்ளக்குறிச்சியிலேருந்து கூப்பிட்டாலும் வருவார், கேரளாவிலேருந்து கூப்பிட்டாலும் வருவார், மலேசியாவிலேருந்து கூப்பிட்டாலும் வருவார், எங்கேருந்து கூப்பிட்டாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா, இதை கூப்பிடலாமா, அதை கூப்பிடலாமா? ஆண்டவரை முழங்கால் போட்டு கூப்பிட்டா கர்த்தர் அந்த இடத்துலயே நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கல்யாண வீட்டுக்கு வந்த இடத்துல என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். ஹல்லேலூயா. எல்லார் வாயிலிருந்து வர்றது என்னது? இல்லை இல்லை இல்லை. இங்க வசனம் போட்டிருக்கு, திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே இல்லைன்ட்டாங்க. திராட்சை ரசம் காலி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க? திராட்சை ரசம் இல்லை. நம்மளோட வாயிலிருந்து இல்லைன்னு வரக்கூடாது. சொல்லுங்க, என் வாயிலிருந்து இல்லை என்று வரக்கூடாது. கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும்
பிரதர் அக்டோபர் மாதம் என்ன பண்ண போறீங்க? இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே. இல்லை, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். திராட்சரசம் குறைவுபட்ட உடனேயே இல்லைன்ட்டாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க. அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். இல்லை இல்லைன்னு சொன்னா ஆண்டவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்றுவார். எனக்கும் வேலை இப்போ 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 அற்புதம் செய்யற நேரம் இல்லை இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் அப்பா. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு போதுமானவராய் இருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. என்ன நடந்துச்சு வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு உடைய தாயார்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு எதாவது செய்ய முடியுமா? அவங்க ஆண்டவராக இயேசு கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆண்டவராக இயேசு சொல்லிட்டாரு, ஏன்பா இன்னும் எனக்கு டைம் வரலன்ட்டாங்க. உடனே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவராக இயேசு எதை எதிர்பார்க்கிறாருன்னா டைரக்ட் லிங்கை எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க, டைரக்ட் லிங்க். இன்னைக்கு ஆண்டவரோடு நமக்கு டைரக்டான தொடர்பு வேண்டும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெப குறிப்பு கொடுக்குறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? பாஸ்டர் கிட்ட ஜெப குறிப்பு கொடுக்குறீங்களே, சர்ச்சில் ஜெப குறிப்பு கொடுக்குறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு வலிமை உண்டு, வல்லமை உண்டு. கர்த்தர் அதை அதிகமாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவை நாம் புரிந்து கொண்டு, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டா கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. தாய் கிட்ட போகும்போது கிட்ட கூட கிடைக்கல, பதில் கிடைக்கல. உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதான் இந்த வார்த்தை, இதுதான் அவருடைய வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். இந்த வேதத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பாருங்க. சர்ச்சில் அதிகாலை ஜெபம், சபையாக கூடி ஜெபிக்கிறோம்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நம்ம செய்கிறோம். போராட்டமான சூழ்நிலையில் என்ன செய்யணும்? சபையாய் கூடி ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய கட்டளை. இதுக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் விடுதலை, அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஒரு ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போகணுன்னா ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை போய் பார்ப்பீங்களா, அவங்க அம்மாவை போய் பார்ப்பீங்களா? யார் போய் பார்ப்பீங்க? ஹெட் மாஸ்டரை தான் போய் பார்ப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் என்னது அதிகாரம் இருக்குது. ஹெட் மாஸ்டருக்கு அவங்க அம்மா ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு அவங்க அம்மா ரொம்ப முக்கியம் இல்லை. நமக்கு யார் முக்கியம்? ஹெட் மாஸ்டர் தான் முக்கியம். ஏன்னா நமக்கு சீட்டு வேணுமே ஸ்கூலில். ஒரு பேங்க்கில் போகிறீங்க, லோன் வாங்கணும், பேங்க் மேனேஜரை போய் பார்ப்பீங்களா, பேங்க் மேனேஜர் அம்மாவை போய் பார்ப்பீங்களா? யாரை பார்ப்பீங்க? பேங்க் மேனேஜரை போய் பார்ப்பீங்க. ஏன்னா பேங்க் மேனேஜருக்கு தான் லோன் கொடுக்குற அதிகாரம் இருக்குது. நம்மை பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, நோயிலேருந்து, பேயிலேருந்து, பாதாளத்திலேருந்து விடுதலை கொடுக்குற அதிகாரம் ஆண்டவராக இயேசுவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு அந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு புனிதமான ஒரு தாய் தேவைப்பட்டது. அதுதான் கரை திரையற்ற ஒரு கன்னிகையாக ஆண்டவர் மரியாளை தேர்ந்தெடுத்தார். அந்த அம்மாவுக்கு அது கிடைத்த பெரிய பாக்கியம் அது. ஆனால் நமக்கு யார் முக்கியம் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இந்த மாதத்தில் அற்புதம் நடக்கணுமா? டெய்லி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. சபையில் அதிகாலை ஜெபம் இருக்குன்னா வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அற்புதம் செய்கிறாருன்னு பாருங்கள். போன வாரத்தில் ஒரு வீடு சந்திக்க போனோம். ஒரு ஐயாவுக்கு 70வது பர்த்டே. அவங்க ஐயா சொன்னார், அந்த அம்மாவும் ஐயாவும் சொன்னாங்க, ஐயா அந்த அதிகாலை ஜெபத்துக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டெய்லி எங்கள் வேலையெல்லாம் காலையில் 9:30க்கு முடிப்போம், இப்போ 7:30க்கே முடிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
டெய்லி வச்சிங்கன்னா கூட நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்களே வந்து சாட்சி சொல்லுங்களேன். நான் சொன்னேன்னா அப்புறம் நான் ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்க. நீங்களே என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லுங்கள் சர்ச்சில் வந்து. ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாய் என்னுடைய வாழ்க்கையில் கூட அதிகாலை ஜெபம்லாம் சபையில் நடத்த எத்தனையோ அற்புதங்கள், எவ்வளவோ அதிசயங்களை வாழ்க்கையில உணர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். 6வது வசனத்தை வாசிப்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஹல்லேலூயா. ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி 6 கச்சாடி அப்படின்னா ஒரு 18 குடம் தண்ணி பிடிக்கலாம். அந்த அளவுக்கு சாடிகள், கற்சாடி. கால் கழுவுறதுக்கு அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக தண்ணீரை வைத்திருப்பார்கள். அதுதான் அவங்ககிட்ட இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்முடைய இருக்கிறதை வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தான் கேட்பான், என்ன இருக்கு, ஒரு லோன் வேணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கு, அது இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா. ஆண்டவர் அதெல்லாம் கேட்கும், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர்கிட்ட பாருங்க, 5 அப்போ 2 மீன் இருந்துச்சு, அதை வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒரு விதவை கையில கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு, அதை ஆசீர்வதிச்சார். ஒரு விதவை கையில கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு, அந்த மாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இருக்கிறதை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்க சம்பளத்தை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதிகாலை ஜெபத்துல வந்து கர்த்தரை தேடி ஆண்டவருக்கு உண்மையா இருந்து ஏதாவது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. எப்படி செய்வார்ல என்ன கேட்காதீங்க, கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் செய்வார். வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் நான் சொல்றேன், அவர் பேசுகிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவர் நம்மோடு பேசணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் உங்கள் ஜெப குறிப்பு ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு, நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியல, ஆவியானவர் எனக்கு கைட் பண்ணுங்கப்பான்னு சொல்லி நம்ம தாவீது பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனிடத்திலே விசாரித்தான். என்ன பண்ணா? விசாரித்தான். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஏன் நிரப்பணும்? அது எப்படி நிரப்புறது? கிரேப்ஸ் எங்க வாங்குறது? கிரேப்ஸை கொண்டு போய் போடாம இவர் தண்ணியை நிரப்ப சொல்றாரு. ஒன்றும் பேசல. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செய்தாங்க. ஹல்லேலூயா. தண்ணீரை ஜாடிகளிலே நிரப்பினார்கள். அவர்கள் ஆண்டவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு. செகண்ட் ஸ்டெப் ஆண்டவர் சொல்ல, ஃபர்ஸ்ட் தண்ணீரை நிரப்பினீங்களா? ஓகே, முடிஞ்சிச்சு, டன், வெரி குட். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த தண்ணி எடுத்து இதை ஊத்துனீங்கல்ல, இதை அப்படியே மொண்டு பாத்திரத்தில் நிரப்பி கொண்டு போங்க. வாசிங்க. பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிரப்பினார்கள். இரண்டாவது கொண்டு போனார். கீழ்ப்படிதல். வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும் பாருங்க. 9வது வசனம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு. திராட்சரசம், தண்ணீர், இது என்னடா? அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தண்ணீரை ஊத்துனாங்க, இப்ப திராட்சரசம் போட்டிருக்கு, இப்ப தண்ணீரை மொண்டதுன்னு போட்டிருக்கு. தண்ணீரை ஊத்தும் போது திராட்சரசமா மாறிச்சா, இல்லைன்னா எடுக்கும் போது திராட்சரசமா மாறிச்சா, எங்க இருந்து வந்ததுன்னெலாம் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை. அது நம்முடைய மூளைக்கு புரியவும் புரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களையும் காண கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இதில் ஒரு ரிசர்ச் பண்ண முடியாது. இதில் போயிட்டு
இது எப்படி ஆச்சு, இது தண்ணீரை ஊற்றும் போதா, நான் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குமா, எப்போ நடக்கும், இது நான் வீட்டுக்கு போன உடனே நடக்குமா? ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் பாருங்க, ஜூஸ் கலக்குனது ஒரு ஆளு, பந்தி கொடுக்கறது ஒரு ஆளு. இப்போ இவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, அங்கெல்லாம் சர்விங் பண்றாங்க. அந்த சர்வ் பண்றவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கெல்லாம் ஜூஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைச்சு கொடுக்கிறார். அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ருசி. நல்ல சத்தமா சொல்லுங்க, ருசி பார்த்தபோது. டேஸ்ட் பாருங்க, தண்ணீருக்கு ருசி கிடையாது, சுவை கிடையாது, நிறம் கிடையாது, மனம் கிடையாது. என்ன கிடையாது? தண்ணீருக்கு சுவை கிடையாது, நிறம் கிடையாது, மனம் கிடையாது. ஆனால் திராட்சை ரசத்துக்கு சுவை உண்டு, அதுக்கப்புறம் மனம் உண்டு, நிறம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் சேஞ்ச். நீங்கள் நினைக்கிறபடிலாம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வித்தியாசமாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசய, தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசய, வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசய, வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசய. அதிசயங்கள் கைதட்டி ஹல்லேலூயா. தண்ணீரை எகிப்து தேசத்தில் ரத்தமாக மாற்றிட்டார். இந்த நைல் நதி தண்ணீரையே ரத்தமாக மாற்றிட்டார். அதே தண்ணீரை, சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாகவும் ஆண்டவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது, ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் தொடக்கத்தில் செங்கல்பட்டு ஹைகோர்ட்டில் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ இந்த அற்புதத்தை தான் நான் அங்கே பேசினேன். ஹல்லேலூயா. அந்த கோர்ட்டில் இருக்கிற எல்லா ஜட்ஜஸ்ஸு, அங்கே இருக்கிற லாயர்ஸ் கிட்ட கூட, உங்கள் வாழ்க்கையில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினார், மாற்றிக்கொண்டு இருக்கிறார், இன்னும் அற்புதங்களை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த வருடம் மாதத்தில் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தேகப்படாதீங்க, விசுவாசிங்க, தேவ மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. தண்ணீருக்கு ருசி இல்லை, ருசி இல்லாத வாழ்க்கை. இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான், அந்த மனுஷனையும் கர்த்தர் திராட்சை ரசமா மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் சரி, அந்த வீட்டாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அங்க கிச்சன்ல நடந்தது, அந்த ஜூஸ் கலக்கிற இடத்துல நடந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம். இவங்க ஆச்சரியப்படுறாங்க. எப்பவுமே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் பிரியாணி இருக்கும், நல்ல பீஸாக வரும். அப்புறம் என்ன போகும், பீஸே போயிட்டு இருக்கிற பீஸெல்லாம் போயிடும், குஸ்காவாயிடும், சாம்பார் ரசமாக மாறிடும், எல்லாம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி, யோ எப்படியாவது இந்த வந்த கடைசி பந்தியை ஓட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 4 பேர் ஏய் போடுறா பீஸன்னுவான், சண்டைக்கு போவான். வெள்ளங்க மாமா ஒருத்தர் இருப்பார். அங்கே எல்லா கல்யாணத்துலையும் யார் இருப்பா?
ஒரு வில்லங்க மாமா என்னை மதிக்கவே இல்லை. என்ன இவர் வந்தது லேட்டு, லாஸ்ட்டு பந்தி, ஃபஸ்ட்டு பந்தியில் வந்திருந்தா கிடச்சிருக்கோம். என்னை மதிக்கவே இல்லை. பாருங்க, எவ்வளவோ ஊழியக்காரங்களுடைய சாட்சியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஆவடி பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருக்காராம், 1000 பேருக்கு மேலே பந்தி இருக்கான், இவர் உட்காந்துருக்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ரை இருக்குது, என்னன்னு பார்த்தா தவளை இருக்குதான். அது அவர் அப்படியே கையை வச்சு அமுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துட்டாராம். ஏன்னா அவர் எழுந்திரிச்சு போனார், சண்டை போட்டார்னா என்ன ஆகும்? ஃபுல் கல்யாணமே கொலாப்ஸ் ஆகிடும், எல்லாரும் ஏஞ்சிருவாங்க, என்னடா தவளை பிரியாணி போட்டியான்னு. பாருங்க, அப்படி தான் உலகத்தின் சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, முந்தினதை காட்டிலும் பிந்தினதை மகிமை உள்ளதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. செப்டம்பர் மாதத்தை காட்டிலும் அக்டோபர் மாதம் இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை விட எண்டிங் பாயிண்ட், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைய பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். இது இயல்பு தான். ஏன்னா நம்ம பிளானிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வர இடத்துல 2000 பேர் வந்துருவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த சூழ்நிலையும் கர்த்தர் அவர்களுக்கு குறைவை நிறைவாக்கி, நிறைவாகினது மாத்திரமல்ல, முந்தினவைகளை காட்டிலும் பிந்தினவைகள் அதிக மகிமையாக, ருசி உள்ளதாக, மேன்மை உள்ளதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு, இன்வைட் ஜீசஸ். ஆண்டவராக இயேசுவை நீங்கள் அழைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அழைக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கல்யாணமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஆண்டவராக இயேசுவை நீங்கள் அழைங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துச்சு முழங்கால் போட்டு, ஏசப்பா என் கூட வாங்கப்பா, என் கூடையே வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் இருந்தால் போதும். நீங்கள் என் குடும்பத்தில் இருங்க, என் படிப்பில் இருங்க, என் வேலை ஸ்தலத்தில் இருங்க, என் வியாபாரத்தில் இருங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்து எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு கிருபையை கொடுங்க. இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை நான் வாசித்தனே, இந்த வருஷம் இந்த மாதத்தில் எனக்கும் அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை ஹல்லேலூயா. அது முதல், இது ஃபர்ஸ்ட் தான். ஆனா இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. This is just the beginning. இது ஒரு ஆரம்பம் தான். ஆண்டவராகிய இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தா இது ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் அற்புதமாக அதை தாண்டி செல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தை இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள அற்புதம்னா என்னங்க? மனிதனால் கூடாதது தான் தேவனால் கூடும். அதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. கிரேப்ஸ் இல்லாம ஜூஸை போட்ட உலகத்தில் வரலாறு எங்கேயாவது இருக்கா? கிரேப்ஸ் இல்லாம கிரேப் ஜூஸ் போட முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. ஏனால் அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். கிரேப்ஸை படைத்தவரும் அவர் தான், ஜூஸை படைத்தவரும் அவர் தான், தண்ணீரை படைத்தவரும் அவர் தான், உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் படைத்தவர் அவர் தான். என்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. வாசிங்க. கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மகிமை எல்லாம் சொல்லுங்க. தேவ மகிமை. ஹல்லேலூயா. தேவ மகிமையை நான் பார்ப்பேன். I want to see the glory of God in my life in this month of October. இந்த அக்டோபர் மாதத்தில் தேவனுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. உங்க குடும்பத்தில் செய்வாராக, பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வாராக, திருமணமானவர்களுக்கு செய்வாராக, குழந்தை வாக்கியங்களை கர்த்தர் கொடுப்பாராக, திருமணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. எந்தெந்த காரியங்களை முடங்கி போயிருக்கோ கர்த்தர் அவைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் என் சூழ்நிலை, தண்ணீராய் இருக்கிற சூழ்நிலையை திராட்சை ரசமாய் மாற்றும்.
சொல்லுங்க, இயேசுவின் நாமம் என்னுடைய வாழ்க்கையின் தண்ணீரை போல் இருக்கிற சூழ்நிலையை திராட்சை ரசமாய் மாற்றும். ஆமென். இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமம். பாருங்க, அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவராக இயேசு சரீரத்தில் இருந்தார், இப்போ ஆவியா இருக்கிறார், இப்போ உயிரோடு உள்ள தேவன். அதனால தான் நம்ம இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம். அவர் மரித்த தேவன் அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நாம் பிரசங்கிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதே வல்லமை இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஆவியான தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவர், அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி வந்துச்சு. ஓஹோ, ஆண்டவராக இயேசுக்கு இவ்வளோ செய்ய முடியுமா? தண்ணீரை கூட திராட்சரசமாக மாற்ற முடியுமா? நாங்கள் ஏதோ இவர் கூட போயிட்டுருக்கோம், சீஷர்களாக இருந்திருக்கோம், நாங்கள் இன்னும் அற்புதங்களே பார்த்ததில்லை. நீங்கள் அநேக அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இந்த ஒரு அற்புதத்தை மாத்திரமல்ல, அநேக அற்புதத்தை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. Because they were with Jesus. அவர்கள் ஆண்டவராக இயேசுவோடையே கூட இருந்ததுனால அநேக அற்புதங்களை பார்த்தார்கள். நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தோன்னா அநேக அற்புதங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது அது ஃபர்ஸ்ட், அது ஆரம்பம்தான். இது முதலாவது அற்புதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ அற்புதம், கப்பர்நகூமில் அற்புதம், பெத்தானியாவில் அற்புதம், இன்னும் ஒவ்வொரு பட்டணங்கள், கெனசரேத்தில் அற்புதம், படகுகளில் போகும்போது அற்புதம், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின அற்புதம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. இதனால கூட அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. என் வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளருவதற்கு ஆண்டவரத்தில் கிருபை கேளுங்க. ஆவியின் வரத்தில் ஒரு வரம் என்ன தெரியுமா? விசுவாசம் என்கிற வரம். இந்த வரம் இது ஆண்டவர் கொடுக்கிறது. விசுவாசம் என்பது நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிறது. அது நம்ம சைட்லேருந்து வர விசுவாசம். ஆனால் இயற்கைக்கு அப்பால் பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னா அது ஒரு வரம். என்ன வரம்? விசுவாச வரம். வரங்களிலே அநேக வரம். ஞான வரம், போதிக்கும் வரம், விசுவாச வரம், சுகமளிக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, இன்னும் தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசனங்களை வியாக்கியானம் செய்கிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அதில் ரொம்ப முக்கியமான வரம் என்ன? விசுவாசம் என்கிற வரம். ஹல்லேலூயா. இந்த வரம் என்பது ஃப்ரீ. என்னது வரம்னா? என்னது? சத்தமாக சொல்லுங்க. கிஃப்ட்னா என்னதுங்க? கிஃப்ட் வந்து காசு கொடுத்துட்டு கொடுப்பாங்களா? தகுதியின் அடிப்படையில் கொடுப்பதல்ல, இலவசமாய் தகுதி சூழ்நிலைக்கு ஏற்றபடி கொடுப்பது தான் என்னது? கிஃப்ட். அந்த கிஃப்ட் இந்த விசுவாசம் இது சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த், டிவைன் ஃபெய்த், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே விசுவாசம் என்கிற வரத்தினால் என்னை நிரப்பும். இந்த விசுவாச வரம் வந்துச்சுன்னா நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைலாம் விசுவாசமான வார்த்தையாக தான் இருக்கும். இப்படி ஆயிடுமே, அப்படி ஆயிடுமே, இப்படி போயிடுமே, அப்படி ஆயிடுமே, இப்படி வந்துடுமே. சிலர் பேசுகிறத கேட்டாலே ரொம்ப நமக்கே டென்ஷன் ஆயிடும். ஏன்னா அவங்க பேசுகிறதுல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாச வரம் என்பது ஆண்டவர் சொன்னார், நீ உனக்குள்ள கடுகளவு விசுவாசம், ஆண்டவருடைய விசுவாசம், the faith of God, ஆண்டவருடைய விசுவாசம் இருந்ததுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரே அந்த விசுவாசம் என்கிற வரத்தை எனக்கு தாங்கப்பா. அது எனக்கு என்கிட்ட இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த வரத்தை எனக்கு தாங்க. அது வந்து சூப்பர் நேச்சுரல். அது எனக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட். அந்த கிஃப்டை எனக்கு தாங்க. டிவைன் ஃபெய்த், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த், மிராக்குலஸ் ஃபெய்த், காட்ஸ் ஃபெய்த், இதுதான் ஆவியின் வரம். இந்த விசுவாச வரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோன்னா ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து நம்ம பேச ஆரம்பிப்போம். என்ன பேசுவோம்? விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆவியின் வரத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சபையில் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசம் என்கிற வரம் கிரியை செய்யணும். உங்கள் சூழ்நிலையிலே விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு, நம்முடைய தேவன் யார் என்பதை அறிக்கை பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாச வரம் இருக்கிறவர்களுக்கு நம்ம ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் செய்த அற்புதம் தான் ஞாபகம் வரும்.
கர்த்தர் செய்த அற்புதம் தான் ஞாபகம் வரும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளில் கூட தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆச்சரியமாய் நடத்துவார். ஆண்டவரை அழைத்து அவரை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். வாயை திறந்து பாடலாமா? நல்ல நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். தண்ணீரை மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக, இந்த பந்தி எடுப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு எத்தனையோ பேர் இந்த பாக்கியத்தை இழந்து காணப்படுகிறாங்க. ஆண்டவர் நமக்கு இந்த 10வது மாதத்தில் ராப்போச்சனத்தை எடுக்கும்படியாய் பந்தியில கலந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி, நன்றி. இவ்வளவுதான் நன்றியா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்றைக்கு ஜீவனை கொடுத்து அந்த பந்தியில கலந்து கொள்கிற பாக்கியத்தை கொடுத்து, ஆண்டவரே எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கேட்ட செய்தி நிமித்தமாய் அப்பா, ஆண்டவரே அன்று கானாவூரிலே செய்த அற்புதத்தை போல எங்கள் குடும்பத்திலும் அப்பா நாங்கள் உம்மை கர்த்தாவே வருந்தி அழைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்வைட் ஜீசஸ் என்றது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பத்தில் நீங்க வந்து தங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்மை அழைக்கிறோம் அப்பா, எங்கள் குடும்பத்தில் நீங்க வாங்கப்பா, வந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாரத்துல நடக்க வேண்டிய எல்லா நன்மையான காரியங்கள் நடைபெறட்டும் அப்பா, அதிசயமான காரியங்கள் நடைபெறட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக சபையில நடக்கிற எல்லா ஆராதனைகளும் விசேஷமா அதிகாலை ஜெபத்திலே ஆண்டவரே உம்மை கனம் பண்ணி பிள்ளைகள் ஓடி வரத்தக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் வரைக்கும் அப்பா இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாப்பை கொடுப்பீராகப்பா. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்துல அருமையான தாசன் எடுக்கிற பிரயாணத்துல உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. போகிற இடத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாய் நீர் வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில ஏறெடுக்க போற எல்லா ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒன்றும் குறைவுபட்டு போகாதபடி நிறைவாய் காணத்தக்க தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.